இப்ப தினேஷ் தான் வந்து நான் மயிலவ வந்து கூட்டிட்டு போனான் அப்படின்னு தெரிஞ்ச மல்லி இருந்துட்டு, அவன் வந்து போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லி அடிச்சு விசாரிக்கும்போது, அவன் வந்து அவனோட பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணும்போது, அவன் எப்படியாப்பட்ட ஆளு? என்ன இதுக்கு முன்ன எத்தன பொண்ண வந்து கூட்டிட்டு போய் விட்டுருக்கான், அவங்கள ஏமாத்திட்டு இருக்கான், லவ் பண்ண மாரி ஏமாத்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச போலீஸ் வந்து, அவன வந்து பயங்கரமா அடிச்சு விசாரிக்கிறாங்க. மரியாதையா சொல்லிடு. அவனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தினேஷோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாரையும் வந்து அடிச்சு விசாரிக்கும்போது, மரியாதையா சொல்லிடு. எங்க அந்த பொண்ணு? அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, எனக்கு தெரியாது. நான் கூட்டிட்டு வந்தது உண்மதான். ஆனா, அவ வந்து எங்க போனான்னே தெரியல. அவ வந்து எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து போலீஸ் வந்து பொய் சொல்லாத! ஒழுங்கா சொல்லு. அந்த பொண்ணு எங்க மறைச்சு வச்சிருக்க? அப்படின்னு சொல்லி நல்லா அடிச்சு விசாரிக்கிறாங்க. நம்ம மல்லியும் இருந்துன்னு கதர்றாங்க. என் தங்கச்சி எங்கன்னு மரியாதையா சொல்லிடு. அவள வந்து எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? அவள வந்து இப்படி கூட்டிட்டு வர? அவ சின்ன பொண்ணு. அவள போய் ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கியே! அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி வந்து அழுந்து அப்படியே கதர்றாங்க. அப்ப கூட அவன் வந்து அவ இங்க பாருங்க நான் கூட்டிட்டு வந்தது உண்மதான். ஆனா வந்து எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா அவ. அப்படின்னு சொல்றாங்க. அவன் பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரிக்கும்போது, அவன் ரொம்ப கெட்டவன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப எத்தன பொண்ணுங்கள இவன் எடுத்துட்டு போய் வித்துருக்கான், அப்படின்ற வரையும் எல்லாம் வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அ அதே மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அடிச்சு விசாரிக்கும்போது, இப்படிதான் வந்து வந்து எங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அவன் வந்து எப்படி வந்துச்சுன்னா, அந்த ரூம் பாய் ஒருத்தன் இருந்தான். அவன் தான் வந்து ஏதோ சொல்லி அவள வந்து தப்பிக்க வச்சிருக்கணும். அவன்கிட்ட கேட்டா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிர்றாங்க. அது யாரு என்னன்னு விசாரிக்கும்போது, அந்த ஹோட்டல்ல போய் விசாரிக்கிறாங்க. இப்படிதான் வந்து எங்க இதுல வந்து ரொம்ப வருஷமா வேலை செய்றவங்க தான். அவன் வந்து நேத்து இருந்து வேலைக்கே வரல. இன்னைக்கு வேலைக்கே வரல. வேணா நேத்து வந்தான் 10 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிரும் கிளம்பிருவாங்க. அவன் வந்து இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வீட்டு அட்ரஸு அதெல்லாம் குடுங்க அப்படின்னு சொல்லி, இப்போ போலீஸும் மல்லி, விஜய் இவங்க எல்லாரும் வந்து அவங்க வீட்ட தேடி போறாங்க. போயிட்டு பார்த்தா அங்க வந்து அ அவங்க அவங்க அப்ப வந்து அந்த ரூம் பாய் வந்து ரூம் பாயும் அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்ப ஷாக்ல நிக்கிறாங்க. ஏன்னா வந்து இவங்க வரமாட்டாங்க. இது யார்ரா இது? போலீஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. மோப்பம் புடிச்சு வந்துட்டாங்களா? நம்ம இந்த பொண்ண வந்து கூட்டிட்டு வந்தது எப்படியோ தெரிஞ்சிருச்சா? அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்ல நிக்கிறாங்க. யாரு? என்ன? அப்படின்னு தெரியாம அ அ ரொம்ப ஷாக்ல நின்னு பதட்டமாக்குறாங்க. நம்ப மல்லி, போலீஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு போய் தேடும்போது, அங்க யாரும் இல்ல. அப்போ வந்து கேட்கும்போது, "யார் நீங்க? எதுக்காக வந்தீங்க?" இப்படிதான் வந்து நீங்க தான் அந்த தினேஷ் கிட்ட இருந்து தப்பிக்க வச்ச என் தங்கச்சிய. அப்பதான் வந்து ரூம் பாய்க்கு தெரியுது. இவ வந்து அவங்க அக்கா. இவ அந்த மயிலோட அக்காவா தான் இருக்கும். அவ தான் இவ தேடி வந்திருக்காங்கன்னு வந்து அவனுக்கு அப்புறம் தான் புரிய வருது. உடனே வந்து அவன் வந்து அங்க பாருங்க. அவ வந்து கெட்டவன்னு எனக்கு தெரியும். நான் அந்த ஹோட்டல்ல வந்து 10 வருஷமா வேல பார்க்குறேன். அவன் கெட்டவன்னு தெரிஞ்சதுனால, இதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு முன்ன இருந்த இதுல வந்து, அ அந்த பொண்ணோட ஃபோட்டோவ வந்து நான் எடுத்தேன். அவனும் அந்த பொண்ணு இருக்கிற ஃபோட்டோவ எடுத்ததுனால இப்ப யூஸ் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சு, "எப்படியாவது தப்பிச்சு போயிடுமா" அப்படின்னு சொன்னேன். நானும் வந்து வெயிட் பண்ணேன் ஹோட்டல்ல. அப்புறம் அவ வரவே இல்ல. அப்புறம் என்ன ஆனான்னே எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி, இவன் வந்து ஹோட்டல் பாய் வந்து ரொம்ப பொய் புழியிறான். அவங்க ஒய்ஃபும் வந்து என் ஹஸ்பண்ட் எல்லாம் பல வருஷமா அந்த இதுல வேலை செய்றாங்க. ரொம்ப நல்லவரு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்கள நம்ப வச்சுடுறாங்க. நம்மளையும் வந்துன்னு சரி எங்கேயாவது அவள பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரும் குடுத்துட்டு கெளம்புறாங்க. வெளிய கெளம்பி கொஞ்சம் தூரம் போன பின்னாடி தான், அந்த வீட்டு முன்ன வந்து அந்த மயிலோட செப்பல் இருந்தத வந்து நம்ம மல்லி வந்து பாக்குறாங்க. அப்போ வந்து பதட்டத்துல வந்து அந்த செப்பல வந்து நல்லா யோசிக்கல. இப்ப விஜய் கிட்ட சொல்றாங்க. "விஜய் இங்க பாரு என் தங்கச்சி நாம தானே ஒரு டைம் வாங்கி குடுத்தோம் அந்த செப்பல். அந்த செப்பல்ல அதே செப்பல் தான் அங்க இருந்துச்சு. நான் வந்து அப்ப யோசிக்கல. இப்பதான் எனக்கு யோசனையே வந்துச்சு. அவ அங்க தான் இருக்கா போல. அவன் தான் வந்து கெட்டவனாட்டம் இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்து பாதி தூரத்துல இருந்து திரும்பி வரும்போது, திரும்பி போறாங்க அந்த வீட்ல. ஆனா அந்த வீட்ல வந்து இப்ப வீட்ட லாக் பண்ணிட்டு எங்கேயோ ஓடிட்டாங்க. அப்பதான் தெரிய வருது, இவன் தான் வந்து மயிலு வந்து எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு,
பல தாவல் வந்து நம்ம போலீஸு இவங்கலாம் தேடுறாங்க. பக்கம் அக்கம்லாம் விசாரிக்கிறாங்க. அ எங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. உடனே வந்து இவங்க போன உடனே கெளம்பிட்டாங்க. அப்பன்னா இவ்ளோ பெரிய ரவுடியா இருப்பாங்க இவங்க. அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி இவங்கலாம் வந்து யோசிக்கிறாங்க. நம்ப விஜயும் இருந்துட்டு, "இல்ல நீ கவலைப்படாத மல்லி. எப்படியும் வந்து நம்ப மயிலு வந்து கெடைச்சிருவா. அந்த நகைக்காக தான் அந்த நகையையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நகை பேக்கும் வந்து அந்த வீட்ல விழுந்துட்டு இருக்கு. நம்ப நகை வச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? வீட்ல இருந்த ஒரு பையும் வந்து அங்க தான் இருக்கு. அப்ப மயிலு வந்து ஒரு மயக்க மருந்து இது கலந்து குடுத்து அவள மயக்கம் அடைஞ்சு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவ வந்து நெனவு தெரிஞ்சிருந்தா, நம்ம வந்தப்பயே அவ வந்து கத்தியிருந்திருப்பா. அவள வந்து மயக்கம் அடைஞ்சு, அவ கிட்ட இருக்கிற பணம் ஏதோ நகைக்காக மட்டும் தான் இப்படிலாம் பண்றாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத மல்லி. நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். அ போலீஸும் வந்து ஒரு பக்கம் பயங்கரமா நம்ம அ ந மயிலு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. நாகும் ஒரு பக்கம் அவங்க அண்ணனுக்கு நம்ம மயிலோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, "இப்ப பாருங்க உங்க தங்கச்சி என்ன வேலை பண்ணியிருக்கா பாருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வச்ச நகையையும் எடுத்துட்டு ஓடியிருக்கா ஒரு பையனோட. இதுக்கு முன்னயே அவ ஒரு பையனோட பேசிட்டு இருந்தான்னு வந்து நான் கண்டிச்சேன். ஆனா வந்து அவ கேட்கவே இல்ல. பாரு என்ன வேலை பண்ணியிருக்கா. நான் இன்னும் ஒரு நாள் கூட அந்த நகைய போடவே கிடையாது. அவ இவ்ளோ வேலை பண்ணியிருக்காளே! சின்ன பொண்ணுன்னு விட்டு இருந்தா, அவ வந்து இவ்ளோ வேலை பண்ணியிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி, நம்ப நாகுவோட ஹஸ்பண்டும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க தங்கச்சி இல்லையா? இப்ப எல்லாரும் வந்து நம்ம மல்லி, விஜய் எல்லாரும் வந்து பதட்டமா ரொம்ப சோகமா தேட ஆரம்பிக்கிறாங்க.